ஒரு பிரபலமான நடிகருடைய மகள் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஒரு கேவலமான விஷயத்த செஞ்சாரு மோகன்லால். அப்பெல்லாம் பேசாம இப்ப எதுக்கு பேசுறாங்க ராதிகா? இந்த விஷயத்துல மம்முட்டி எப்படிப்பட்டவர் தெரியுமா? மலையாள சினிமா மாதிரி தெலுங்குலயும் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சமந்தா. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். கடந்த சில நாட்களாவே எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் மலையாள இண்டஸ்ட்ரியில நடந்த பாலியல் புகார்கள் தான். இத பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல ராதிகா மலையாளம்னு இல்லங்க, பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை இடத்துலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கதா செய்து. ஒரு டைம் ஷூட்டிங்ல பல பேர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு நான் கேட்டதுக்கு கேரவன்ல ரகசிய கேமரா வச்சிருந்தாங்க, அதுல நடிகைகள் ட்ரெஸ் மாத்தறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல ரொம்ப மோசமான செய்கைகள்லாம் இருக்கதா செய்து அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஏன் என் பொண்ணு வருவுக்கே நடந்திருக்கு, அவ போல்டா இருக்கறனால அப்பவே நல்லா பேசி கொடுத்து விட்டுட்டா அப்படின்னு ராதிகா ஒரு பேட்டியில் சொல்லிருக்கிறத பார்த்துட்டு மூத்த பத்திரிகையாளரான ஒருத்தர் அவங்கள சராமாரியான பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த விஷயம் இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் பல புகார்களை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயே ராதிகா ஒரு மூத்த நடிகை தானே, ஒண்ணு அந்த விஷயம் நடந்த போது சொல்லணும், இல்லன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சொல்லணும். இப்ப வரைக்கும் அவங்க சொல்லாம ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கும் போது இப்ப வந்து சொல்றதுல எந்த விதத்துல நியாயம்? ஒரு மூத்த நடிகையா இருந்துட்டு தனக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்பவே ஸ்டெப் எடுத்திருக்கணும்ல. இவ்வளவு ஏன் கலாச்சார சீரழிவு அப்படின்னு பேசக்கூடிய இவங்களுடைய எத்தனை சீரியல்ல மோசமான கதைக்களம் அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சிவகுமார் நடிக்க மாட்டேன், இனிமே சீரியல்லயே வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமே ஒன்னும் ஒருத்தவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லனா ஒருத்தவங்களுக்கு 2 வைஃப் இருக்காங்க. இந்த மாதிரி கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரியான கதைகளத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. இவங்க மட்டும் என்ன, இவங்க நடிச்ச முதல் படத்திலேயே நீ நிர்வாணமா ஊரை சுத்தி வரணும் அப்படின்னு சொன்ன அந்த கதைக்கு ஒத்துட்டு தானே இவங்க நடிச்சிருக்காங்க. இப்ப கூட தமிழ் நடிகைகளுடைய பாதுகாப்புக்காக நான் எதையாவது செய்யறேன்னு சொல்லி சிஎம்க்கு பெட்டிஷன் அனுப்புறேன்லாம் பேசவே இல்லையே, நடந்த விஷயத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ராதிகாவை சராமரியா தாக்கி பேசிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. சாந்தி வில்லியம்ஸ், அதாவது மெட்டி ஒலி மாமியார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தன்னோட இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் என்னன்னு பாக்கணும், அதை விட்டுட்டு பதவி விலகிறதுல ஒரு செயலா? ஒரு பெரிய நடிகருடைய பொண்ணு மேடையில ஆடிட்டு இருக்காங்க, அப்போ இவர் தப்பான ஒரு செய்கை செஞ்சாரு, ரொம்ப ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மூத்த நடிகர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு மோகன்லாலுடைய மோசமான செய்கையை விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இதுவே மம்முட்டி எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையிலையும் அவர் சிக்கவே மாட்டாரு, அவருக்கு குடும்பம் தான் எல்லாமே. செட்டுக்கு வந்தாருன்னா எல்லாரையும் பார்த்து சிரிப்பாரு, தலையாட்டுவாரு, அவ்வளவுதான். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாருன்னு சொல்லிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஹேமா கமிட்டி அறிக்கைய சமந்தா மனசார பாராட்டினதோட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. அதுல தெலுங்கு திரையுலக பெண்களாகிய நாங்க ஹேமா கமிட்டியுடைய அறிக்கையை வரவேற்கிறோம். இதே மாதிரி தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆதரவா வாய்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2019 இருந்து உருவாக்கப்பட்டுச்சு. சோ தெலுங்கு சினிமாவில் நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகளுக்கும் இதே மாதிரி ஒரு விசாரணை வைக்கணும்னு அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சப்போஸ் இந்த விசாரணை கமிஷன் நடத்தப்பட்டுச்சுன்னா மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அப்புறமா தெலுங்கு சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் மாட்டுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு.